ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். வெல்கம் பேக் டு இது கலையின் உலகம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப் ஷார்ட்ஸாக இருந்தாலும் சரி, இன்ஸ்டா ரீல்ஸாக இருந்தாலும் சரி, ரீசன்ட் டைம்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ தான் வந்துட்டு ரொம்ப வைரல். இந்த வீடியோன்றதை விட இந்த பிஸ்னஸ் தான் வந்து ரொம்ப வைரலாக இருக்கும். ஸோ அதுக்கு உண்டான திங்ஸ், அதோட ப்ரிப்ரேஷன் என்னங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஒரு நல்ல பிஸ்னஸ் ஐடியாவும் இருக்குது. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இது என்ன பிஸ்னஸ் ஆல்ரெடி நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க. எஸ், பிரேஸ்லெட் பிஸ்னஸ் தான். ஸோ அதுக்கான மெட்டீரியல் வந்து பார்த்திங்கன்னா என்னென்னங்கிறத பார்த்துடலாம். இது வந்துட்டு பார்த்திங்கன்னா கிளிப் ஸ்டோன்ஸு, எல்லா வெரைட்டி, எல்லா கலர்ஸ், நிறைய ஷேப்ஸில் கூட இது அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிரேஸ்லெட்டுக்கு கொடுக்குற சாம்ஸ், அதாவது கீழே டாலர் தொங்கும் இல்லையா, அது ஏகப்பட்ட வெரைட்டிஸ் வந்து மார்க்கெட்டில் வந்து கொட்டி கிடக்குதுன்னு சொல்லுங்கள். அவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குது. 6 ரூபாயிலிருந்து ஸ்டார்ட் ஆகுது. சூப்பர் குவாலிட்டி, சூப்பராக இருக்குது எல்லாமே. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வாட்ச் டயல்ஸு, பிரேஸ்லெட்லேயே பார்த்திங்கன்னா ரீசன்ட் டைம்ஸில் வந்துட்டு வாட்ச் டயல் வந்து அட்டாச் பண்ணுறாங்க. ஸோ அதுவும் வந்து ரொம்ப க்யூட்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி பட்டர்ஃப்ளை ஹேர் கிளிப்ஸ்க்கெலாம் யூஸ் பண்ணலாம். அந்த பட்டர்ஃப்ளை ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா பிரேஸ்லெட்டுக்கு வந்து அட்டாச் பண்ணுற செயின், டைட்டன் லூஸ் பண்ணுவாங்க இல்லையா, ஸோ அந்த செயின் வந்து இது டைட் பண்ணிக்கலாம், லூஸ் பண்ணிக்கலாம், சூப்பராக இருக்கும் அது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா லெட்டர்ஸ் வந்து நம்ம என்னென்ன லெட்டர்ஸ், நம்ம நேமோட A to Z லெட்டர்ஸும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு பீடில் இருக்குது. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. இது வந்து ரொம்ப நல்லா இருக்குது. இது எல்லா லெட்டர்ஸுமே இருக்குது. ஸோ மோஸ்ட்லி வந்து இந்த ஐட்டம்ஸ் இருந்தாலே வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு சூப்பராக ஒரு பிரேஸ்லெட் மேக் பண்ணிடலாம். இது மட்டும் கிடையாது, இதில் வந்து நம்ம பீட்ஸும் வந்து கொடுக்க போகிறோம். பீட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் எக்கச்சக்கமான பீட்ஸ் இருக்குது. சாதாரண நார்மல் பீட்ஸ்லேருந்து கிராக்கல் பீட்ஸு, ஜெல்லி பீட்ஸுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பீட்ஸ் இருக்குது. ஸோ வந்துட்டு இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா, இப்போ உங்களுக்கு வந்து நான் ஒரு பிரேஸ்லெட் வந்து கோத்து காட்ட போகிறேன், அதாவது நேம் வச்சு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பயங்கர வைரலாகிட்டு இருக்கிறது. ஸோ வந்துட்டு என் பாப்பா ஒரு பிரேஸ்லெட் கோக்க போகிறேன், நான் ஒரு பிரேஸ்லெட் கோக்க போகிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்காவான பிஸ்னஸ்ன்னு சொல்லலாம். குறைஞ்ச இன்வெஸ்ட்மெண்ட்லேயே ஒரு நல்ல பிஸ்னஸாக இருக்கும். இது வந்துட்டு நம்ம பண்ணுற வேலையை வந்துட்டு மற்றவங்களுக்கு வந்துட்டு நம்ம இதை செய்கிறோம் அப்படிங்கிறது வந்துட்டு நம்ம வந்து கன்வே பண்ணால் போதும். கண்டிப்பாக வந்துட்டு கஸ்டமர்ஸ் வந்து நம்மளை தேடி வருவாங்க. நார்மலாக வந்துட்டு ஒரு 4 பேர்த்துக்கு வந்து ஃப்ரீயாக பண்ணி கொடுங்க. பண்ணி கொடுக்குறப்ப அவங்கக்கிட்ட வந்து மற்ற பேர் வந்து கேட்பாங்க, ஸோ இது எங்கே வாங்கினீங்க, ஸோ அந்த எங்கே வாங்கினீங்கிற ஒரு வார்த்தை தான் வந்துட்டு நம்ம பிஸ்னஸ்க்கு வந்து ரொம்ப முக்கியமான வார்த்தை. ஸோ நான் இன்னார்ட்ட வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்னொருத்தவங்க வந்து நம்மளை பற்றி கன்வே பண்ணால் போதும். கண்டிப்பாக வந்துட்டு ஸோ இதை பற்றி வந்து எனக்கும் ஒன்று பண்ணி கொடுங்க, எனக்கும் ஒன்று செஞ்சு கொடுங்கன்னு சொல்லிட்டு இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கண்டிப்பாக வந்து பிஸ்னஸை வந்து நம்ம வந்து டெவலப் பண்ணிகிட்டே போகலாம். ஸோ கண்டிப்பாக வந்து இந்த பிஸ்னஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லான பிஸ்னஸாக இருக்கும். இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தான், ஒரு 500 இருந்தாலே மேக்ஸிமம் வாங்கிடலாம். சூப்பராக கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்தோம்னா போதும் நம்ம கஸ்டமருக்கு. அது வந்துட்டு நல்லா பிக்கப் ஆகிடும். அதனால் என்ன பண்ணுங்கள், கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள், நிறைய லாபம் சம்பாதிக்கிறதுக்கு இந்த பிரேஸ்லெட் பிஸ்னஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஆப்டான பிஸ்னஸாக இருக்கும். ஸோ வந்துட்டு சின்னதாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும், வீட்டில் இருந்துகிட்டே நம்ம வந்து வேலை செஞ்சுக்கிட்டே வந்துட்டு நம்ம வந்துட்டு வேலை செய்யணும்னு நினைக்கிறப்ப கண்டிப்பாக இந்த பிஸ்னஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான பிஸ்னஸாக இருக்கும். ஸோ வந்துட்டு இதை யாரும் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க, ஓகேவா? இப்போ பாருங்கள், நான் மட்டும் செய்யலை, என் குழந்தையும் சேர்ந்து தான் அதை வந்து செய்கிறா. ஸோ குழந்தைங்கக்கிட்ட இது கொடுக்குறப்ப கூட ரொம்ப அவங்களுக்கு வந்து ஆக்டிவிட்டி வந்து ரொம்பவே பிடிச்ச ஆக்டிவிட்டியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இதை வந்துட்டு அவங்களுக்கும் கூட இதை சொல்லிக் கொடுக்கலாம். கண்டிப்பாக கைத்தொழில் வந்து எல்லாருமே வந்து கற்றுக்கணும். சின்னவங்க பெரியவங்கன்ற பாகுபாடே கிடையாது. இது வந்து எல்லாருமே வந்து கற்றுக்கலாம். ஸோ என் பொண்ணு பார்த்திங்கன்னா அதில் வந்து அவளுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. எத்தனை பண்ணி கொடுக்க சொன்னால் அழகாக கோர்த்து கொடுத்துருவா. என்ன அவளுக்கு வந்து அந்த முடி மட்டும் போட தெரியாது. லாஸ்ட்டாக இங்கே பாருங்க, ரொம்ப க்யூட்டாக வந்துட்டு அவள் நேம்லேயே வந்துட்டு அவள் வந்துட்டு இப்போ ஒரு அழகான பிரேஸ்லெட் வந்து கோத்துட்டா. வித்தின் ஒரு 10 மினிட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நான் ஒரு 5 மினிட்ஸில் கொடுத்தனா எக்ஸ்ட்ரா ஒரு 5 மினிட்ஸ் ஆகும். குட்டி பொண்ணு இல்லையா, ஸோ கொஞ்சம் பார்த்து கோக்குறதுக்கு டைம் ஆகும். ஒரு க்யூட்டான நேம் லக்ஷனா. ஸோ அவள் பேர் வந்துட்டு அவள் அழகாக வந்துட்டு கொடுத்து அழகாக ஒரு பிரேஸ்லெட் வந்து மேக் பண்ணி முடிச்சிட்டா. ஓகே, நானும் ஒரு பிரேஸ்லெட் வந்து பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ இவ்வளவே தான். ஸோ ஒரு 10 நிமிஷம் நம்ம ஸ்பெண்ட் பண்ணோம்னா ஒரு அழகழகான பிரேஸ்லெட் வந்து நமக்கு நாமே வந்து பண்ணிக்கலாம். ஸோ வந்துட்டு இது வந்து கண்டிப்பாக வந்து ஒவ்வொரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி, படிக்கிற குழந்தைங்களாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக இது வந்து ட்ரை பண்ணுங்கள்.
ரொம்பவே யூஸ்ஃபுல்லான பிஸ்னஸாக இருக்கும். நல்லா ஏர்ன் பண்ணி கொடுக்குற பிஸ்னஸாக கண்டிப்பாக அது இருக்கும். ஸோ கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். இந்த பிஸ்னஸ் ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வந்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது மாதிரி சின்ன சின்ன பிஸ்னஸ் ஐடியாஸ் கண்டிப்பாக நம்ம சேனலில் வரணும்னா நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எனக்கு கமெண்ட்டும் பண்ணுங்கள். நம்ம சேனலில் வந்து இது மாதிரி வீடியோஸ் வந்து நிறைய வந்து போஸ்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வாட்ச் டயல் நம்ம வாங்கினோம் இல்லையா. ஸோ அந்த வாட்ச் டயல் வச்சு தான் வந்துட்டு இப்போ வந்துட்டு ஒரு வாட்ச் போடுறோம். ப்ரேஸ்லெட் போட போகிறோம். ஸோ இப்போ நம்ம கோர்த்த ப்ரேஸ்லெட்டுக்கு வந்துட்டு சாம் வந்து அட்டாச் பண்ணிடலாம். 2 பட்டர்ஃப்ளை சாம் வந்து எடுத்து வச்சுருக்கோம். இந்த பட்டர்ஃப்ளை சாம்லாம் பார்த்திங்கன்னா 6 rupees தான் வருது. பார்க்குறதுக்கு நல்லா க்யூட்டாக இருக்கும். ஸோ இந்த பர்பிளுக்கு வந்துட்டு பிங்க் போட போகிறோம். பிங்க்குக்கு பர்பிள் போட போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. என்னால் வந்து அடிக்கடி வந்து வீடியோஸ் போட முடியல. அது ஏன்னு தெரியல, டைம் இருக்கிறதில்ல. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு ரெகுலராக வந்து வீடியோ போடுறதுக்கு கண்டிப்பாக நான் ட்ரை பண்ணுறேன். எத்தனை பேர் எதிர்பார்க்குறீங்கன்னு தெரில. ஸோ எதிர்பார்க்குறவங்களுக்காக இதை சொல்கிறேன். ஏன்னா என்னோடய வீடியோவை கண்டிப்பாக ஒரு 100லேருந்து 150 பேர் கண்டினியூஸாக பார்த்துட்ருக்கீங்க. அவங்க எல்லாேருக்கும் தேங்க்ஸ். என்னோடய பிஸ்னஸ் ஐடியாவை வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு நல்லா ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்கீங்க. லாஸ்ட் டைம் நான் வந்துட்டு ஆரத்தி பிளேட்ஸு, சீர்தட்டு பிளேட்ஸ்லாம் செஞ்சதுக்கு வந்துட்டு அவ்வளோ லவ் கொடுத்து அவ்வளோ வியூஸ் வந்து எனக்கு போயிருக்கு. அதை நினைக்கிறப்ப ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. இது மாதிரி என்னோடய வீடியோஸ் எல்லாத்துக்கும் வந்து நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் நிறையா வீடியோஸ் போடுறதுக்கு அதுக்கு எனக்கு ரொம்பவே என்கரேஜிங்காக இருக்கும். ஸோ இப்போ வந்துட்டு 10 நிமிஷத்தில் 2 ப்ரேஸ்லெட் நம்ம போட்டு முடிச்சிட்டோம். இப்போ வீடியோ எடுத்துகிட்டே பண்ணுறதுனால வந்து எனக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஆனால் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் நான் 5 மினிட்ஸ்லேயே வந்து இதை முடிச்சிடுவேன். ஸோ வந்து அந்தளவுக்கு வந்துட்டு இந்த ப்ரேஸ்லெட் வந்து ஈஸியாக மேக் பண்ணி முடிச்சிடலாம். என்னால் மேக் பண்ண முடியாது, டைம் இல்லை அப்படிங்கிறவங்க நோ ப்ராப்ளம். உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக வந்துட்டு நானே வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி கண்டிப்பாக கஸ்டமைஸ் பண்ணித்தரேன். நீங்கள் வேணும்னு எத்தனை பேர் கமெண்ட் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான் வந்துட்டு இந்த பிஸ்னஸ் வந்து நானும் இப்போ ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படிங்கிற ஐடியா வந்து பண்ணணும். ஜஸ்ட் இது வந்து உங்களுக்கான பிஸ்னஸ் ஐடியாஸாக தான் நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா வாட்ச் டயல் வச்சுட்டு ஒரு ப்ரேஸ்லெட் வந்து கொத்தலாம். ஒன்றும் இல்லை, ஆஸ் யூஷுவல் எல்லா வாட்ச்லேயும் கொடுக்குற மாதிரி 2 கார்னர்லேயும் பார்த்தீங்கன்னா ஹோல் இருக்கும் இல்லையா, அந்த பெல்ட் அட்டாச் பண்ணுறதுக்கு. ஸோ அதே மாதிரி இதுலேயும் இருக்குது. ஸோ அதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், எலாஸ்டிக் வந்து கொடுக்க போகிறோம். எலாஸ்டிக் கொடுத்துட்டு இதுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா ஆரி ஒர்க்குக்கு யூஸ் பண்ணுற சக்ரி ப்ளஸ் வந்துட்டு ஜுவல் மேக்கிங்க்கு யூஸ் பண்ணுற பீடு, இது 2ம் தான் வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன். ப்ளஸ் வந்துட்டு பீடு. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு இது வந்து பாப்பா ஸ்கூல் போட்டு போகிறதுக்காக கேட்டிருக்கா. ஸோ பாப்பாவுக்கு வந்து ஸ்கூல் யூனிஃபார்ம் வந்து ப்ளூ கலர். ஸோ அதுக்கு மேட்சாக வந்து இப்போ நான் வந்து ப்ரேஸ்லெட் பண்ணிகிட்ருக்கேன். நான் மட்டும் இல்லை, பாப்பாவும் சேர்ந்து தான் இப்போ எனக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கா. ஆளுக்கு ஒரு சைடு, அவளுக்கு ஒரு சைடு, எனக்கு ஒரு சைடு பிரிச்சுக்கிட்டு இப்போ வந்து நாங்கள் வந்து ப்ரேஸ்லெட் வந்து கொத்திட்ருக்கோம். ஸோ கொத்து முடிச்சாச்சு. நம்ம கை சைஸ் என்னவோ அதுக்கேற்றாப்புல வந்துட்டு ப்ரேஸ்லெட் மேக் பண்ணி முடிச்சிட்டோம். அழகாக இருக்குல்ல, க்யூட்டாக இருக்குல்ல, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ என்னோடய வீடியோ பார்த்து இன்ஸ்பயர் ஆகி நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா அது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கோம், ஐடியா கொடுத்துருக்கோம், அதை வச்சு வந்து அவங்க வந்துட்டு அவங்க டேலண்ட் வந்து ப்ரூவ் பண்ணுறாங்க அப்படிங்கிறப்போ வந்துட்டு அதை விட பெரிய சந்தோஷம் என்ன இருக்க முடியும் சொல்லுங்கள். ஸோ ஃபைனலாக வந்துட்டு நாட் போட்டு முடிச்சாச்சு, அவ்வளோதான். இதில் வந்து சாம்லாம் வந்து தொங்க போட போகிறதில்ல. இதில் வந்து சாம் வந்து அட்டாச் பண்ண போகிறதில்ல. ஏன்னா வந்துட்டு ஸ்கூலில் வந்து அது மாதிரியெல்லாம் போட்டு வரக்கூடாது. ஸோ இதுவே ஒரு டவுட்டில் தான் வந்து பாப்பா வந்து போட்டுட்டு போக போகிறா. ஓகே அப்படின்னு சொன்னாங்கன்னா கண்டினியூவாக போட்டுட்டு போவா. அப்படி இல்லைன்னா வந்துட்டு வீட்டில் பத்திரமா இருக்கும், எங்கேயாவது வெளில போகிறப்போ வந்து போட்டுப்பா. ஸோ ஒரு க்யூட்டான வாட்ச் ப்ரேஸ்லெட் வந்து ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதோட எம்ஆர்பி எல்லாமே வந்துட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறது தான். நம்ம என்ன நினைக்கிறோமோ, நம்ம வந்துட்டு எவ்வளோக்கு வாங்கியிருக்கோமோ, ஸோ அதை வச்சு தான் வந்துட்டு நம்ம வந்துட்டு இது பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு உங்களுக்கு இந்த கிளிப்பு வந்துட்டு எப்படி வந்து ஹேர் கிளிப் மேக் பண்ணுறது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். சரியா, இதோடு இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து கிளிப் மேக்கிங் வீடியோ, ஹேர் கிளிப் மேக்கிங் வீடியோவை போடுறேன்.
ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் எல்லோரும் பத்திரமா சேஃபாக இருங்க. டாட்டா, பை பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன்.